நாம் கண்களால் பார்க்க முடியாதது கூட கேமரானால் தாராளமாக கேப்சர் பண்ண முடியும். காரணம் அதோட ஹை சென்சார் லெவல் அண்ட் அதால் அல்ட்ரா வயலண்ட் லைட்டு கூட டைரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும். அண்ட் நம்ம கண்ணை பிளிங்க் பண்ணுற மாதிரி கேமராவோட ஷட்டர்ஸ் க்ளோஸ் ஆகாது. ரொம்ப நேரத்துக்கு திறந்தே டைரெக்டாக என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுக்கும். அண்ட் கேமராவோட ஆர்டிஃபேக்ட்ஸ்னால டஸ்ட், பக்ஸ், லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மைல்டான ஷேடோஸை கூட தாராளமாகவே ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்த 8 பேராநார்மல் கர்ஸ்ட் ஃபோட்டோஸ். இதில் இருக்க எந்த ஃபோட்டோஸுமே எந்த எடிட்டோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே எடுத்து அண்ட் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபோட்டோக்கள். ஃபர்ஸ்ட் இருக்க ஃபோட்டோ வந்து அம்டி வில்லான்னு சொல்லப்படுற இடத்துல எடுத்த ஃபோட்டோ. 1976 அப்போது ஜான்ரி கேப்பபெல் அப்படிங்கிறவர் இந்த வில்லாவுக்கு போய் இந்த வில்லாவோட செகண்ட் ஃப்ளோரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபர். ஆனால் அவர் அந்த கேமராவில் பெருசாக எது வரும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் அங்கே நடந்தது வேறு. அந்த ஃபோட்டோவோட ஒரு ஓரத்தில் ஒரு குட்டி பையன் நின்று பார்க்குற மாதிரி தெரியுது இல்லை. ஆக்சுவலி அந்த பையனோட கண் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே ஒரு பையனே ஆக்சுவலி கிடையாது. ஏன்னா அந்த பையன் இறந்து 2 வருஷம் ஆச்சு. ஜான் மேத்யூ டெஃபர்ன்னு சொல்லப்படுற இந்த பையன் அந்த வில்லாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காரு. ஆனால் அவரோட உருவம் இந்த கேமராவில் இந்த ஃபோட்டோவில் பதிவாயிருக்கு. இந்த ஃபோட்டோ 1976 எடுக்கப்பட்டது. அப்போ பெருசாக கேமராக்களே கிடையாது. அப்போ கேமரா வச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே பெருசு. அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ இது எஃபெக்ட்ஸ் ஆர் ஃபில்டர் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 2வது இருக்கிறது த கோஸ் பாய் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பெரியவங்களும் ஒரு குழந்தையும் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிறது 7 பேர் கிடையாது, 8 பேர். கீழே தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அண்ட் இந்த ஃபோட்டோ 2008 எடுக்கப்பட்டது. இந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த குட்டி பையனோட முகம் இப்போ வரைக்கும் யார் என்னன்னு யாரால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் இந்த ஃபோட்டோ மட்டும் ரியலாக இருக்குது. 3rd இருக்கிறது த கோப்பர் ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து 1959 எடுக்கப்பட்டது. ஒரு அமைதியான குடும்பம் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த லெஃப்ட் சைடில் தொங்குற மாதிரி இருக்க உருவம் அது யாருது, என்ன, எப்படி கேமராவில் கேப்சர் ஆச்சு எதுவுமே தெரில. ஆனால் அங்கே இருக்க ஏதோ ஒன்று மேலே தப்பிச்சு போக ட்ரை பண்ணும் போது எடுத்த மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோ. ஒரு 4 அழகான குட்டி பசங்க விளையாடிட்டு அந்த மாதிரி இருக்க டைமில் எடுத்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபோட்டோ. ஆனால் இந்த ஃபோட்டோவில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 இல்லை 9 கைகள் இருக்கும். இதில் கடைசியாக இருக்க இந்த பையனோட கையை பார்த்தீங்கன்னா அவனோட 2 கையும் எங்கே இருக்குன்னு கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா அவன் தோளில் போட்டிருக்க கை யாருதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில. 4வது இருக்க ஃபோட்டோ வந்து ஒரு 2 பசங்க சேர்ந்து ஜாலியாக ட்ரக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் ஏதோ ஒரு குட்டி பையனோட சத்தம் கேட்டிருக்கு. சரி யாருன்னு போய் காப்பாற்றி உதவி செய்யலான்னு போய் பார்த்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ தான் இது. இது பார்க்க ஒரு பாதி ஏலியன் மாதிரியும் கை கால்களோட ஒரு விகாரமான முகத்தோட வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இது என்னங்கிறது அதுக்கப்புறம் யாருக்கும் தெரில. ஆனால் அவங்க அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்கங்கிறது நல்ல விஷயம். அடுத்த ஃபோட்டோ வந்து 2 குட்டி பொண்ணுங்க ட்வின்ஸ் அழகாக பிறந்து விளையாடி ஒன்றாவே இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு அதில் இருக்க ஒரு குழந்தைக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போய் இறந்து போயிடுது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே இந்த இன்னொரு குழந்தை தனியாக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தைய அவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 2 பொண்ணுமே உயிரோடு தான் இருக்குன்னு. ஆனால் ஒரு பொண்ணு உடம்போடு இருக்குது, இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு கூட அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கு. எஸ், அந்த 2 ட்வின்ஸும் பிரியவே இல்லை. அந்த ரிவரில் அந்த சைடு இருக்க ரிஃப்ளெக்ஷனில் அந்த இன்னொரு பொண்ணோட இமேஜும் சேர்ந்து தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து த யார்க் க்ரூவ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு வெள்ளை கலரான பேய் உருவம் தெரியும். ஆக்சுவலி என்ன கதைன்னா, வேர்ல்ட் வார்க்கு போயிருந்த கணவர் வீட்டுக்கு திருப்பி வரப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃபை பார்த்து சந்தேகப்பட்டு அங்கே ப்ரெக்னெண்ட்டாக ஆசையாக அந்த குழந்தையோடு இருக்கலான்னு நினச்ச அந்த ஒய்ஃபை கொலை பண்ணிடுறாரு. அப்படி கொலை பண்ணதுக்கப்புறமா அவங்க குழந்தைக்கு பழி வாங்கிறதுக்காகவும் அண்ட் அவங்களோட சோகத்துக்காகவும் இப்போயும் அவங்க சாகாமல் சாந்தி அடையாமல் ஆன்மாவாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருந்திருக்கு அந்த ரிவர் பக்கத்தில். அதுக்கப்புறமா ஒரு நாள் நிஜமாவே ஒரு பேராநார்மல் எக்ஸ்பர்ட் போய் இன்ஸ்டன்ட் கேமராவில் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது கட்டுக்கதை கிடையாது, நிஜமாவே அவங்க அங்கே தான் வளவிட்டு இருந்திருக்காங்கன்னு. அண்ட் லாஸ்ட்டாக இருக்க இந்த ஃபோட்டோ பெட்டில் இருந்து ஒரு பொண்ணு ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம கான்ஜூரிங் அனாபெல்லா படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் நிஜமாவே அப்படி ஒன்று நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பேரனார்மலாக எங்கள் ரூமில் ஏதோ நடந்துகிட்ருக்கு, என்னமோ நடந்துகிட்ருக்குன்னு சொன்னதுனால பேரண்ட்ஸ் அங்கே கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவில் நிஜமாவே அந்த பொண்ணு பெட்டில் இருந்து ஒரு 4 feet 5 feet கிட்ட மேலே ஜம்ப் பண்ணி குதிச்சிருக்கா.
அவ்வளோ ஒரு 8-9 வயசு குழந்தையால் கண்டிப்பாக குதிக்கவே முடியாது. அண்ட் படத்தில் காமிச்ச அந்த சீனோட உண்மையான ஃபோட்டோ தான் இது. சர்பியா மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் டே லைஃப்பை விட நைட் லைஃப் தான் அதிகமாக இருக்கும். கிளப்பிங் பார்ட்டிஸ் அந்த மாதிரி எல்லாருமே மோஸ்ட்டாக போவாங்க. ஆனால் அங்கே ஒரு பொண்ணு மட்டும் தனியாக டான்ஸ் ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் போகாமல் அப்படியே போயிடுவாங்க. காரணம் த சர்பியன் டான்சிங் லேடி. இதை ஆக்சுவலி ஒருத்தங்க டிக்டாக்ல எடுத்து போட்டு வைரலான ஒரு வீடியோ. நீங்கள் இதை பற்றி எனக்கு எங்கே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐம் கைரா, திஸ் இஸ் கைரோ ஃபேம். பாய்.